வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரவையை வச்சு உப்புமா, கிச்சடி, கேசரின்னு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான பொங்கல் தான் செய்ய போகிறோம். உப்புமா, கிச்சடி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ண இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துடுவோம். எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். கூடவே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை லாக் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் ரவையை வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு ரவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அடி பிடிச்சிடாமல் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பருப்பு நல்லா கொலைய வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்குவோம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவு நான் ரவை எடுத்தேன். இப்போ அதே அளவு கப்பில் 3 கப் அளவு தண்ணியை இந்த பருப்பு கூட சேர்த்துடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்தளவு தண்ணியை ஊற்றும் போது குறைச்சிட்டே ஊற்றுங்க. 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். கொதி வரவும் வறுத்து வச்ச ரவையும் சேர்த்துடுவோம். கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டினியூவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காம நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா அது கட்டி போட்டுடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். ரவையை சேர்த்துட்டு அடிப்பிடிச்சிடாமல் கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருப்போம். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்குவோம். லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்து வதக்கிக்குவோம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா பொங்கலில் சேர்த்துடுவோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி. வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்புமா, கிச்சடி பிடிக்காதவங்க கூட பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கிறதால இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார், சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.